ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த பூமி பந்தில் இந்தியாவுக்கு நிகராக பாகிஸ்தான் மீது கோபமும் வன்மமும் கொண்டுள்ள நாடு எது என்கின்ற கேள்விக்கு இஸ்ரேல் என்று தாராளமாக கூறலாம். இன்னும் கூறப்போனால் இந்தியாவை விட பாகிஸ்தானை அதிகம் வெறுக்கின்ற நாடு என்றே இஸ்ரேலை கூற முடியும். ஒரு சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தான் மீது குண்டு வீசுவதற்கு இஸ்ரேல் நகர்வெடுத்த காரியமெல்லாம் நடந்தேறியிருக்கின்றது. பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தான் அப்பொழுது மேற்கொண்டிருந்த அணுவாயுத தயாரிப்பை அழிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சித்த போது அதனை தடுத்து நிறுத்தியது இந்தியாதான் என்கின்ற செய்தியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கலாம். பாகிஸ்தான் இஸ்ரேல் விரோதம் பற்றிய பரபரப்பான அதேவேளை வன்மங்கள் நிறைந்த சில பக்கங்களைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விரோதம் என்பது இஸ்ரேல் உருவான நாள் முதலாகவே இருந்து வருகின்றது. இன்னும் குறிப்பாக கூறப்போனால் இஸ்ரேல் என்றொரு நாடு உருவாகுவதற்கு முன்பிருந்தே பாகிஸ்தான் இஸ்ரேலை விரோதமாகவே பார்த்து வந்தது. யூதர்கள் ஜெருசலேமை கைப்பற்றுவதை உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம் மக்களும் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும், அதற்கு எதிராக முஸ்லிம்கள் கிளந்தள வேண்டும் என்று 1945 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 பாகிஸ்தானின் சிற்பி என்று கூறப்படுகின்ற முகமது அலி ஜின்னா அறைகூவல் விடுத்திருந்தார். இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்று அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் அவர் பகிரங்க எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். 1948 ஆண்டு இஸ்ரேல் என்கின்ற நாடு உருவான போது உலகில் நெருக்கடிக்குள்ளாகி இருந்த யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருந்த பல நூறு யூதர்கள் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற முற்பட்ட போது அதற்கு பாகிஸ்தான் அனுமதி மறுத்திருந்தது. கடைசியில் அவர்களை ஈரான் வழியாகவே அங்கிருந்து வெளியேற்றும் ஏற்பாடுகளை செய்திருந்தது இஸ்ரேல். இஸ்ரேலுடனான எந்தவித ராஜதந்திர உறவுகளையும் வைத்துக் கொள்வதற்கு ஆரம்பம் முதலே மறுத்து வந்த பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் மேற்கொண்ட அத்தனை யுத்தங்களுக்கும் பலவிதமான உதவிகளை வழங்கி வந்தது. இஸ்ரேலுக்கு எதிரான சில யுத்தங்களில் பாகிஸ்தான் படையினர் நேரடியாக ஈடுபட்ட வரலாறும் இருக்கின்றது. 1948 ஆண்டு நடைபெற்ற முதலாவது அரேபிய இஸ்ரேல் யுத்தத்தின் போது பாகிஸ்தானின் ஒரு பெட்டாலியன் ராணுவம் அந்த சண்டைகளில் பங்கு பெற்றியதாக கூறப்பட்டது. 2 லட்சம் துப்பாக்கிகளை செக்கஸ்லோவாக்கியா வழியாக பலஸ்தீனர்களுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் பாகிஸ்தான் வழங்கியதாக பின்னாட்களில் இஸ்ரேலிய உளவு அமைப்பு கண்டுபிடித்திருந்தது. அது மாத்திரமல்ல, 3 மேம்படுத்தப்பட்ட யுத்த விமானங்களை இத்தாலி வழியாக எகிப்துக்கு பாகிஸ்தான் அந்த யுத்தத்தின் போது வழங்கியிருந்ததாகவும் பின்னாட்களில் இஸ்ரேலுக்கு தெரிய வந்திருந்தது. இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் 1967 ஆண்டு மேற்கொண்ட 6 நாள் யுத்தத்தின் போதும் 1973 ஆண்டு மேற்கொண்ட யோம் கிப்பூர் யுத்தத்தின் போதும் பாகிஸ்தான் தனது விமானிகளை பகிரங்கமாக அனுப்பி வைத்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிந்தது. சைஃபுல் அசாம் என்கின்ற பாகிஸ்தானிய விமானி 4 இஸ்ரேலிய சண்டை விமானங்களை அந்த 6 நாள் யுத்தத்தின் போது சுட்டு வீழ்த்தியதற்காக இப்பொழுதும் அரபு நாடுகளினால் கொண்டாடப்பட்டு வருகின்றார். யோம் கிப்பூர் யுத்தத்தை தொடர்ந்து பலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களுக்கு பாகிஸ்தான் தனது இராணுவ கல்லூரிகளில் பகிரங்கமாகவே இராணுவ பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்திருந்தது. 1982 ஆண்டு இடம்பெற்ற இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தின் போது ஏராளமான பாகிஸ்தான் வீரர்கள் பலஸ்தீன விடுதலை அமைப்புடன் இணைந்து இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நேரடியாக சண்டையில் ஈடுபட்டார்கள். இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட பெய்ரூட் முற்றுகை நடவடிக்கையின் போது 50க்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் இஸ்ரேலிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.
இஸ்ரேலின் இருப்புக்கு எதிராக பாகிஸ்தான் மிக கடுமையான நிலைப்பாடு எடுத்து வந்த நிலையில் பாகிஸ்தான் அணுகுண்டுகளை தயாரிக்க முயற்சி செய்த போது இஸ்ரேல் அதனை ஆரம்பத்திலேயே அழித்துவிடும் முடிவை எடுத்திருந்தது. பாகிஸ்தான் போன்ற ஒரு இஸ்லாமிய நாட்டின் கரங்களில் அணுகுண்டு வந்து சேர்ந்துவிட்டால் அது உலக அமைதிக்கு பெரும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று அச்சப்பட்டது இஸ்ரேல். குறிப்பாக பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருந்தால் என்றாவது ஒரு நாள் அது இஸ்ரேலை நோக்கி அணுகுண்டு தாக்குதலை மேற்கொண்டேயாகும் என்றும் இஸ்ரேல் அச்சப்பட்டது. அதனால் பாகிஸ்தானின் அணுகுண்டு தயாரிப்பு முயற்சிகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்த நேரத்திலேயே அதனை தாக்கி அழித்து விடுவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டது. 1981 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஈராக் அணுகுண்டு தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது ஆபரேஷன் ஒபேரா என்கின்ற பெயரில் இஸ்ரேல் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டு பாபிலோனில் இருந்த ஈராக்கின் அணுகுண்டு தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தை தாக்கி அழித்து எப்படி ஈராக்கின் அணுகுண்டு தயாரிப்பு திட்டத்தை சிதறடித்திருந்ததோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக செய்வதற்கு திட்டமிட்டது இஸ்ரேல். பாகிஸ்தானின் அணு ஆராய்ச்சி மையம் அப்பொழுது பாகிஸ்தானின் பஞ்சாப் பிரதேசத்தின் கவுட்டா என்கின்ற இடத்தில் அமைந்திருந்தது. செய்மதி புகைப்படங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களை கவனமாக திரட்டிய இஸ்ரேலின் நெகேவ் பாலைவனத்தில் ஒரு மாதிரி பாகிஸ்தான் ஆய்வுக்கூடத்தை அமைத்து அதனை தாக்குவதற்கான பயிற்சிகளையும் ஆரம்பித்திருந்தது. இஸ்ரேலின் F-16 மற்றும் F-15 ஸ்குவாட்ரன்ஸ் பல நாட்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டன. ஈராக் போன்று அல்லாமல் பாகிஸ்தான் இஸ்ரேலில் இருந்து வெகு தொலைவில் இருந்ததால் இஸ்ரேலிய குண்டுவீச்சு விமானங்கள் தங்கி புறப்படுவதற்கான ஒரு தளம் அப்பொழுது இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது. ரகசியமாக இந்தியாவை அணுகியது இஸ்ரேல். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜாம்நகர் வான்படை தளத்தில் இருந்து இஸ்ரேலிய விமானங்கள் புறப்பட்டு பாகிஸ்தானின் அணு உற்பத்தி நிலைகளை தாக்கி அழிப்பது என்பதுதான் திட்டமாக இருந்தது. 1980களின் நடுப்பகுதிகளில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது. ஆனால் 1984 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இஸ்ரேலின் அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்கிவிட்டார். பாகிஸ்தான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இந்திய மண்ணை இஸ்ரேல் பயன்படுத்த முடியாது என்று அவர் கண்டிப்பாக கூறிவிட்டார். பாகிஸ்தானினுடைய இஸ்லாமிக் பாம் உருவாக்குவதற்கு முன்னரே அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற இஸ்ரேலின் முன்னெடுப்பு இந்திரா காந்தியின் பின்வாங்கலினால் தான் தடைப்பட்டதாக இஸ்ரேலின் ராஜதந்திரிகள் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள். பல இந்திய உயர்மட்ட அதிகாரிகள் இஸ்ரேலின் அந்த தாக்குதலுக்கு உற்சாகம் வழங்கியிருந்த போதிலும் பிரதம மந்திரியின் உறுதியான நிலைப்பாடு காரணமாகவே அது முடியாமல் போனதாகவும் அவர்கள் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள். அன்றைய தினம் இந்திரா காந்தி மாத்திரம் மனது வைத்திருந்தால் இன்று 200 அணுகுண்டுகளை கைகளில் வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவை சவால் எடுத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்காது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.